ஹாய் அம்மா. ஹாய் ஜெய். ஹாய் செலன்ஸ். என்ன பண்றீங்க? பூஜாஸ் கிச்சன்ல இன்னைக்கு பொளந்துருவேன் உன்னை. நோ சமையல் டே. பாருங்க பழங்கள் தான். கொய்யா, ஆப்பிள், ஆரஞ்சு. இங்க பாருங்க எனக்கு பிடிக்கும் இது. சப்பாத்தில பால். நைட்டு சுட்ட சப்பாத்தி மீந்து போச்சுப்பா. பன்னீர் பட்டர் மசாலாவை வச்சு காலையில தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஓகே. சப்பாத்தி அப்படியே வச்சிருந்தோம். அதை நல்லா புட்டு போட்டு நல்லா பத்திக்கா பாலை காய்ச்சி ஊத்தியாச்சு. ஓகே. இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது ஜெய் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்ன ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கீங்க? அதான் சொன்னேனே, ஆப்பிள், கொய்யா, ஆரஞ்சு. சூப்பர். இந்த ஜெய் உனக்கு இது. இன்னைக்கு அடுப்பு பற்ற வைக்காம வேலையை இதுக்கு. ஆமா, அப்பாவும் வருஷாவும் சத்துமாவு கஞ்சி காய்ச்சி எடுத்துக்கிட்டு மதியம் கேன்டீன்ல சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வந்து காலையில தோசை சுட்டு நைட்டு வச்ச பன்னீர் பட்டர் மசாலாவை காலி பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து நைட்டு ஏன் சரியா சாப்பிடல? ஏன்னா ஈவினிங் தான் நல்லா சாப்பிட்டதுனால பன்னீர் பட்டர் மசாலா மீந்து போயிடுச்சு. நான் மதியமே சாப்பிடல, எனக்கு பசி இல்லை. நான் பசிச்சாதான் சாப்பிடுவேன். அதனால நைட்டு சாப்பிட்டுட்டேன். நான் ஒரு 6 மணி 6-7 மணி போல நான் சோறு சாப்பிட்டுட்டேன். ஓகே. அதனால நைட்டு என்னோட பங்குலாம் இருக்கும் இல்லையா, என்னோட பங்கு வருஷாவோட பங்கு, அதெல்லாம் வந்து அப்பாவோட பங்கும். அப்பாவும் சாப்பிடல. அப்பாவும் சாயந்தரமே சாப்பிட்டாரு. சாயந்தரம் சாப்பிட்டா மறுபடியும் எப்படிப்பா சாப்பிட முடியும்? அதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா பொழுதோடு சாப்பிட்ருவாங்க. 6 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு வாசலில் பாயை போட்டு படுத்துருவாங்க. அந்த காலம்லாம் கரண்ட் இல்லாத காலத்துலலாம் அப்படி தான். ஆனால் இப்போ எங்கே நைட்டு 12 மணிக்கு சாப்பிட்றோம். அப்புறம் நைட்டு பிரியாணிலாம் ஜெயிலாம் போய் நைட் பிரியாணி சாப்பிடுவான் அடிக்கடியா. டேய் சாப்பிடுவே இல்லையா? இப்போ விரத தலைவன் சாப்பிடாம இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிடுவான் அவன். சாப்பிடவும் முடியாது, எதுக்கு போற வேஸ்டா. ஸோ அதனால நைட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே சமைச்சிடலாம். ஒருத்தவங்க வந்து ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் செல்லாக்குட்டி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வெஜ் புலாவ். அதுக்கப்புறம் என்ன பட்டு சொல்லு அவங்களோட இது. நான் இப்பயே சொல்லிட்டுனா நாளைக்கு அப்புறம் யாருமே வீடியோ பார்க்க மாட்டாங்களே. என்ன பண்ண அப்படிலாம் இல்லை, நம்மளோட வீடியோஸ் பார்க்கறதுக்குன்னு இருக்காங்கப்பா. சரியா, அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. நீ பார், கமெண்ட்ல போய் நீ படிக்கிறியோ இல்லை நான் போய் படிக்கிறேன். என்னன்னா லாங் வீடியோஸ் போடுங்க. நெகட்டிவ் கமெண்ட்டை பார்க்கறது இல்லைன்னு சொல்லுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுல வந்து நீங்க லாங் வீடியோ போட மாட்டீங்க, போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ப்ரமோஷன் வீடியோஸே வருது, கொஞ்சம் வந்து விலாகும் போடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இன்னுமே நான் சொல்கிறேன், மிஷின் ஃபிட் பண்ணல, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அது ஒரு மைண்டில் ப்ரெஷராக இருக்கா இல்லையா? நம்ம சாதாரணமாக ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணாலே நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நாங்கள் வியாபார இடத்தையும் மாற்றிருக்கோம், அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் வந்து போட முடியல. கண்டிப்பாக ரெசிபீஸு, நம்மளோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஒர்க் ஷாப் அடிக்கடி காட்டுறது, இந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான வீடியோஸ் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் பூஜாஸ் கிச்சனா, ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் ஃபார் மோர் வீடியோஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். இப்போ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா திங்கக்கிழமை கொரியர் போட்டு முடிச்சு விட்ருவோம். திங்கக்கிழமையோட லாஸ்ட் கொரியர். அதுக்கப்புறமா பொங்கல் விடுமுறை 1 வாரம். சரிங்களா? ஸோ அந்த 1 வாரத்துக்கு கண்டிப்பாக கொரியர் வராது. அதை நான் இப்பயே சொல்லிக்கிறேன். பேமெண்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஏன் போடலை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கொரியரே 1 வாரம் லீவு. சரிங்களா? அதனால தான் நான் நேற்றுக்கே சொல்லிட்டேன், பாப்பாக்கெலாம் சத்துமாவு இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க, இந்த 2 டேஸில் ஆர்டர் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். நைட்டுக்கு ஒரு டின்னர் சூப்பர் ஸ்பெஷல் செஞ்சு நைட் டின்னர் ஸ்பெஷலில் உங்களை எல்லாரையும் பார்க்குறோம். வாழ்க வளத்துடன். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய். வாங்க பால் ஆறு.